நான் சொல்ற மாதிரி கோழி குஞ்சு அடை வச்சுக்கினா எல்லா குஞ்சுமே பிரிக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது எதனால உங்ககிட்ட சொல்லாமே விட்டுட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல இன்னொரு கோழி அடை உட்காந்து இருக்கு. இந்த வெள்ளை கோழி தான் இப்ப நான் அடை வைக்க போறேன். எப்பயும் போல ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம முட்டையை எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வெளியே வச்சிடணும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால நம்ம முட்டை சீக்கிரமா கெட்டு போறது இல்ல. தாராளமா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எடுத்த முட்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தண்ணியில போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். இல்ல மிதக்கிற முட்டையில கூ முட்டை, அதுக்கப்புறமேட்டு கீழே இருக்க முட்டையில நல்ல முட்டைன்னு சொல்லி உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு முட்டை டோட்டலா மிதந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே இல்ல. இதுலயே ஒரு சில முட்டைகள்லாம் குட்டி குட்டியா இருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஏன்னா அதுல இருந்து சிக்கு வந்தாலுமே ரொம்ப வீக்கா தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த கருத்துண்டு ஆணி மிளகாலாம் நான் போட்டிருப்பேன். இந்த கருத்துண்டு கோழி பாத்ரூம் போச்சுன்னா அதை உறிஞ்சுக்கிறதுக்காகவும், மிளகா வந்து நம்ம கோழிக்கு பேன் தொந்தரவு வராம இருக்கிறதுக்காகவும், ஆணி இடி தாக்காம இருக்கிறதுக்காகவும் நம்ம போட்டுருவோம். ஃபைனலா இந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம உள்ள வச்சோடனே கோழி உக்காரதாங்க பெரிய விஷயம். கோழி முட்டைற இடத்துல நீங்க அடை வச்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே வேற இடத்துல வச்சீங்கன்னா எஞ்சு ஓடி போயிடும். அது மட்டும் இல்லாம கோழி எல்லா முட்டையும் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அடை வைங்க. பாய் மக்களே.